தமிழகத்தினுடைய மாநகரமாக இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய நந்தனத்தில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியிலே மிகப்பெரிய அளவிலே கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது மிகப்பெரிய ஒரு சீரழிவையும் அச்சத்தையும் மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய உணவு விடுதியிலே செல்வம் என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இவர் திமுக நிர்வாகி என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று இவருக்கு மாஸ்டராக இங்கு பணிபுரியக்கூடிய குணசேகர் என்பவர் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் என்றும் அவர் இங்கு இருக்கக்கூடிய ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட 22 வயது மதிக்கத்தக்க பெண்ணை தொடர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்த கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் செல்வம் முதலில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாகவும் அதன் பிறகு சேர்ந்து குணசேகரனோடு ஈடுபட்டதாகவும் அதன் பிறகு இன்னும் சில நண்பர்களுக்கு அந்த பெண்ணை விருந்தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இது பின்புலத்தில் எத்தனை பேர் அந்த பெண்ணை சீரழித்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான தகவல்கள் கேள்விப்படுகிற போது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. தனக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, பல பேர் தன்னை சீரழித்திருக்கிறார்கள் என்கிற வேதனையை வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு அந்த பெண் மன ரீதியாக பாதிப்படைந்திருக்கிறார். அவருடைய உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள், உடலில் ஏற்பட்ட காயங்கள் இவற்றின் ஊடாக உறவினர்கள் அளித்த புகாரினுடைய அடிப்படையில் தான் தற்போது செல்வம், குணசேகரன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பல பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. நேற்றைய தினம் அடையாறு காவல் நிலையத்திலே கணவனுடைய கண்முன்னே பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு காவலாளியினுடைய கண்முன்னே மனைவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அதை பார்த்த தட்டி கேட்ட கணவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை பார்த்த சீரழிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய ரணம் ஆறுவதற்கு முன்பாக அந்த பெண்ணை வெட்டி கொலை செய்து பெருங்குடி குப்பை கிடங்களை வீசியிருக்கிறார்கள். 3 வயது பச்சிளம் குழந்தை, இதை பற்றி எதுவுமே தெரியாத குழந்தை கொலை செய்யப்பட்டு அங்க இருக்கக்கூடிய அதாவது மத்திய கைலாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய கூவத்திலே வீசப்பட்டிருக்கிறார்கள். அந்த சம்பவம் அடங்குவதற்கு முன்பாக தற்போது நந்தனம் அரசு கல்லூரியிலே இப்படிப்பட்ட ஒரு அட்டூழியம் அரங்கேறி இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அமர் என்பவர் நம்மோடு இணைகிறார். இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்க, இந்த கல்லூரியில் மிகப்பெரிய அசம்பாவிதம், ஒரு பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, தலைக்குடிமை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை பற்றி சொல்லுங்க. இப்போ என்னன்னாக்கா நமக்கு தகவல் வந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய கேன்டீனுக்குள்ளார ஒரு பணிபுரியும் பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்புணர்வுங்கிறது நடந்திருக்கு அப்படின்றத தகவல் வருது. தொடர்ச்சியாக கல்லூரிக்குள்ளார விசாரிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னு சொன்னால், உரிய தகவல் யாருமே தெரியல, மறைக்கப்பட்டு வருது அப்படின்றத நமக்கு தெரியுது. அப்போ அதை தொடர்ந்து விசாரிக்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய கல்லூரிக்குள்ளார இருக்கக்கூடிய கேன்டீனில் 22 வயது நிரம்பிய ஒரு பணிப்பெண் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதும், அதை ஒட்டி ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது. இப்போ என்னன்னு சொன்னாக்கா, இந்த புகார் என்பது இந்த கல்லூரி நிர்வாக தரப்பு பிரின்சிபல் தான் அதுக்கு உரித்தானவர். அப்போது அந்த கல்லூரியினுடைய முதல்வருங்கிறது இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கோம். இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஐசிசி கமிட்டி இதன் மீதான விசாரணை நடத்தி அவங்க தரப்புல காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக தரப்புல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அப்போ இது வன்மையான கண்டனத்துக்குரியது அப்படின்றத முதல்ல நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அதை ஒட்டி இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசு கல்லூரி மாணவர்களுடைய நிலையம் பார்த்தோம்னா இப்போ பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலுங்கிறது நிரம்பி வருது அப்படின்றத பார்க்கணும். இப்போ நேற்று எக்ஸ்போஸ் ஆன விஷயம், இங்கே இருக்கக்கூடிய சிபிடி கல்லூரியில் இருக்கக்கூடிய அங்கே வாட்ச்மேனாக வேலை செய்கிறவருடைய மனைவியை கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்க கொலை செய்து கொடுக்காங்க. இன்றைக்கி அவங்க உடலை தேடிட்டு வராங்க. அவருடைய பையனை கொடூரமான முறையில் கொண்டிருக்காங்க. இப்போ அவனை அதில் உரிய விசாரணை நடத்திட்டு வராங்களான்னு பார்த்தா அதுலேயும் கிடையாது. இன்றைக்கி நம்ம சிபிடி கல்லூரியில் இருக்கக்கூடிய தகவல்கள் கேட்கும்போது அங்கே காவல்துறை மீடியாவிலேருந்து வரக்கூடிய நியூஸும் இந்த பசங்க மத்தியில் நம்ம விசாரிக்கக்கூடியதும் முன்னுக்கு முரணாக வந்துட்டு இருக்கு அப்படின்றது தான். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு அந்த 2வது மாடியில் நடந்ததாக சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த 2nd ஃப்ளோரை ஷட் டவுன் பண்ணி அங்கே ஃபாரன்சிக் எவிடன்ஸாக என்னெல்லாம் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நடவடிக்கைக்குள்ளார காவல்துறை போயிருக்கணும். அப்படி கேட்டால் அப்படி கிடையாது. காலேஜே ஆஸ் யூஷுவல் எப்பயும் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த லேபை மட்டும் பூட்டி வச்சிருக்காங்க. அப்போ அதனால இங்கே இருக்கக்கூடிய ஆதாரங்கள் சிதைக்கப்படாதா அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு அறிவு கூட இந்த காவல்துறைக்கு இல்லையா அப்படின்றத நம்ம கேள்விக்குள்ளாக்கப்பட்ட விரும்புகிறோம். இப்போ அந்த சூழலில் தான் இன்னைக்கு விசாரணை என்பதும் நடந்துட்டு வருது. அப்போ இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயத்த நம்ம ஒரு எக்ஸ்போஸ் பண்ணி இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் அதை ஒட்டி போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. அப்போ இதுவே கடைசியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு தான் நம்ம இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரி மாணவர்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது இன்னைக்கு உறுதிப்படுத்தப்படாததா, இன்னைக்கு கண்டுகொள்ளப்படாததா தான் இருக்கு. இப்போ இந்த தமிழக அரசை கண்டிச்சும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை கண்டிச்சும் உரிய விசாரணை நடத்தணும், இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் கைது செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு வலியுறுத்தி நம்ம இந்த நந்தனம் கல்லூரியில் இன்னைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம் அப்படின்றது.
குறிப்பா இந்த கல்லூரியில மாணவர்கள் இந்த சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி தான் நாங்கள் போராடி இருக்கிறோம். ஒரு கல்லூரி வளாகத்திற்குள்ளே உணவு விடுதி செயல்படுகிறது. அந்த உணவு விடுதியிலே பணியாற்றக்கூடிய, குறிப்பாக உணவு விடுதியிலே பணியாற்றக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கல்லூரியுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சாலமன் ராய் என்பவருடைய எண் இருக்கிறது முகப்பிலே. இந்த கல்லூரியில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு அவர்தான் முதலிலே காவல் நிலையத்திலே புகார் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதே போன்று இந்த கல்லூரியுடைய முகப்பிலே குறிப்பாக உள் புகார் குழு என்று ஒன்று இருக்கிறது. கல்லூரி வளாகத்திலே பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு, அதே போன்ற புகார்களுக்கான ரகசியம் காக்கப்படும், ஆதரவு மற்றும் பாதுகாப்பான செயல்முறைகள் என்று எண் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் வெறும் விளம்பரத்திற்காக மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறது தவிர இவற்றையெல்லாம் முறையாக பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைப்பதற்கு இவர்கள் எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மன வளர்ச்சி இல்லாத ஒரு பெண்ணிற்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டு பாலியல் வன்கொடுமையினுடைய அத்துமீறலாக இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் எத்தனை பேர் இந்த பெண்ணிற்கு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலாக இருக்கிறது. குறிப்பாக செல்வம் என்பவர் திமுகவுடைய நிர்வாகி என்று கூறுவது இன்னும் மேலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. காரணம், இது சைதாப்பேட்டை பகுதியை மையமாக வைத்திருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இருக்கிறது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை இழைக்கப்பட்டது. மிகப்பெரிய அளவிலே அது திமுகவுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஞானசேகரன் தான் இதில் தொடர்புடையவர், அவர்தான் குற்றவாளி என்பது இன்றைக்கு மிகப்பெரிய சீர்குலைவை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மிகப்பெரிய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் மத்திய பாலிடெக்னிக்காக இருக்கக்கூடிய தரமணியில் இருக்கக்கூடிய காவலாளிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் 3 பேர் கொலை என்பதும் பாலியல் வன்கொடுமை என்பதும் ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகரத்தையே அச்சத்திற்குரிய வைத்திருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய இந்த பாதிப்பினுடைய பின்னணிகள், எத்தனை பேர் இதில் தொடர்பிருக்கிறார்கள் என்கிற பின்னணி, அவர்களெல்லாம் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற போராட்டத்தை இன்றைக்கு மாணவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் போலீசார் தற்போது உள்ளே வந்திருக்கிறார்கள். உள்ளே வரக்கூடிய ஊடகங்களை மட்டுமே அவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் தவிர இதுபோன்று நடக்கக்கூடிய அட்டூழியங்களை கண்காணிப்பதற்கோ தடுப்பதற்கோ அவர்கள் முன்வரவில்லை என்பதுதான் மாணவர்களுடைய வேதனை குரலாக இருக்கிறது. கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய இங்கு இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கட்டும், அதே போன்று முதல்வர் மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய துறை தலைவர்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், இதன் மீது ஏன் புகார் அளிக்கப்படவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமை சங்கிலியில் இன்னும் எத்தனை பேர் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் தொடர்பிலே இருக்கிறார்கள் என்பதுதான் பல கேள்விகளை அடுக்கடுக்காக முன்வைத்து செல்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டும், சட்டத்தின் முன் இதுபோன்ற கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மாணவர்களுடைய குரலாக இருக்கிறது.